வணக்கம் மாஸ்டர் டெக்னிக்கலி நாம இந்த சரராசி வரிசையில இன்னைக்கு பார்க்க போறது கடகராசி. கடகராசி ஒரு நீர் தத்துவம் அப்படிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் மென்மையான இயல்புல இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மென்மையான உணர்வுகள் இவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை ஓட்டமாக இருக்கும். அதனுடைய வேகம் அப்படிங்கிறது சரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உறுதித்தன்மையோட இருக்கும். அதே மாதிரி கடகம் அப்படிங்கிறது சந்திரனோட வீடு நீர் தத்துவம் அப்படிங்கிறதுனால கற்பனை திறமை, மற்றவங்க மீது அன்பு காட்டுவதும் அரவணைத்து போவதும் சேவை குணமும் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அதுவே இவர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு தடைகளாலும் சில நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான இவங்களோட இயல்பே பாத்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் இறக்க சுபாவம், சேவை மனப்பான்மை கொண்டதாக இருக்கும். அதை கொஞ்சம் மாத்திக்கும் போதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த குணங்களுக்கு ஒத்த தொழில்களை செய்வது, மற்ற எல்லாரோடையும் ஈவு இறக்கமாக சேவை சார்ந்து இயங்கும் போது கழிவு இறக்கம் இல்லாமல் சுய கௌரவம் பார்க்காம வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் உங்களுக்கு வரும். உங்களுடைய லட்சியம் பெரும்பாலும் சுயநலமற்றவையாக இருந்தா நல்லாதான் இருக்கும். சுயநலமா பார்க்கும்போதுதான் பிரச்சனைகளே வரும். எல்லாரும் இன்பமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனிதாபிமான கொள்கையை மனசுக்குள்ள இருந்தாலுமே கூட சில நேரங்கள்ல சுய கௌரவம், சுயமரியாதை அப்படிங்கிற இடத்துல உங்க கொஞ்சம் சிக்கல்களையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு. அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் பாவம் கும்பராசியா இருப்பதுனால இவங்க சமூகத்தோட பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களோட ஒப்பிடுகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்களுடைய பிறப்பிலேயே பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க, கடகலக்கணக்காரங்களை பாத்தீங்கன்னா கூட பிறந்தவங்களுடைய ஒப்பிடக்கூடிய குணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சில நேரங்கள்ல பிளஸ்ஸாகவும் போகலாம், சில நேரங்கள்ல மைனஸாகவும் போகலாம். சோ இந்த பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை குறைத்துவிடும். ஸோ நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவாவே எடுத்துட்டு போறது என்பது இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இது இவங்களுடைய மனத்தன்மையில சோதிக்கக்கூடியதாக இருக்கும். மன ரீதியான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பை இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறக்கூடிய பொது அமைப்புல இருக்கக்கூடிய ஒப்பீடு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சோ இவங்களுக்கு சந்திராசிரம பலன்கள் 9ஆம் பாவக சந்திராசிரம பலன்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு 8ஆம் பாவக சந்திராசிரம பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். அந்த நாட்கள்ல கொஞ்சம் முன்கோபத்தை விட்டுட்டு சுயமரியாதை, சுய கௌரவத்தை கொஞ்சம் இலக்கி வச்சுட்டு வேலை செய்யும்போது சிறப்பாக நடத்தும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடகம் அப்படிங்கிறது கொஞ்சம் மென்மையான குணமா இருக்கிறது. அதே மேஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமான நெருப்பு தொழில், ஸ்டார்டிங் பிளேஸ். ஸோ எந்த வேலையும் வேகமா செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும்போது இவங்க கொள்கையில கருணையா இருந்தாலும் கூட தொழில் இறங்கிட்டா வாரியர் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வேலை செய்வாங்க. இதுவுமே கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தொழில போகும்போது அவங்க தொழில வேகமா இருக்கிற அளவுக்கு அந்த தொழிலினுடைய நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வதும் அப்கிரேட் பண்ணிக்கிறது இவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சோ மேசம் தலைமையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு நிறுவனத்துக்கு தலைவராகவும் அல்லது அதிகாரமிக்க பொறுப்பிலையும் அமர்ந்து மற்றவங்களை கட்டளை போடுவதாக இருக்கிறதுங்கிறது சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மருத்துவத்துறை, பாதுகாப்புத்துறை, சமையல், உணவு அல்லது கலை சார்ந்த தொழில்களில் உங்களால சாதிக்க முடியும். சோ எந்த துறைக்கு போனாலுமே இயக்கம் அப்படிங்கிறது அடிப்படையாக கொண்ட துறையாக இருந்தபோது சிறப்பாக செயல்பட முடியும். சோ அன்புதான் இவங்களோட அடிப்படை அப்படிங்கிறதுனால இந்த அன்பை நிலைநாட்ட மேசத்தோட அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க. ஒரு தாய் தன் பிள்ளையை கண்டிப்பது போல இவங்க தொழில்முறையிலையுமே அதே குணத்தை தான் காமிப்பாங்க. உள்ள மென்மையாக இருந்தாலுமே கூட வெளியில கொஞ்சம் வேகத்தோடையும் அதிகார குரலோடையும் தொழிலையும் பேசக்கூடியது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. கடகராசிக்காரர்கள் தங்களுடைய உள்ளுணர்வை நம்பி எடுக்கும் முடிவுகளை மிக துரிதமாக செயல்படுத்தக்கூடியவராக இருப்பதனால் உள்ளுணர்வு சார்ந்து முடிவெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது சரியானதாக இருக்கும். ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு எடுப்பது போது உணர்ச்சியின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய உள்ளுணர்வு சார்ந்த முடிவுகள் தன் சார்ந்த மகன் கருதி எடுப்பதாக இருப்பதனால் சில நேரங்களில் சிக்கல்களையும் சிரமத்தையும் கொண்டு வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இவங்க செயல் வேகம், கொள்கையில் அமைதியாகவும் தொழில் அதிரடியாகவும் இருப்பது இந்த கடகத்தின் ரகசியம். இந்த ரகசியத்தோடு இவர்கள் செயல்படும் போது வெற்றியை புசிக்க முடியும். இதற்கு அடுத்த பதிவில் நாம் பழுத்த ராசியான துலாம் ராசி, சர ராசியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.